ஒட்டகப்புலத்திலே இராணுவத்தினர் பயன்படுத்திய விடுபட்டது எங்களுக்கு இப்ப பெரிய சந்தோஷம் வண்டியில் காலத்துக்கு பிறகு விடுபடுறீங்க இதுல பயன் தரக்கூடிய காலத்துக்கு விட எல்லாம் இந்த இராணுவத்தினர் பயன்படுத்தின தொட்டியல் கிடக்குறாங்க குளிக்கிற இப்போ அந்த வேலிகள் அடைச்சு கொண்டிருக்கிற பாருங்க. முதல்ல எப்படி இருந்த வீடுகள் எல்லாம் வீடு வளவல் இருந்த ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டிபன் பீஸ் என்ற யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வசாபுலான் பகுதியில் இருக்கின்ற ஒட்டகப்புலாம் பகுதியை தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். ஒட்டகப்புலாம் பகுதியிலே இராணுவத்தினர் குடியிருந்த பகுதியில் தற்போது மக்கள் பாவனைக்காக விடப்பட்டிருக்கின்றது. விடப்பட்ட பகுதிகளை தான் இன்றைய காணொலிகளை பார்க்க போறீங்கள். அது தொடர்பான காணொலியை சென்று பார்வையிடுவோம். காண்டிபன் பீஸ் என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். அந்த வசாபுலான் ஒட்டகப்புலாம் பகுதியில் இராணுவத்தில் குடியிருந்த பகுதியில் எப்படி இருக்குது அது தொடர்பாக மக்கள்கிட்ட கேட்டு அது தொடர்பான காணொலி சென்று பார்வையிடும் பாருங்கள். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது வசாபுலான் ஒட்டகப்புலம் பகுதியில் இருக்கின்ற மாதா கோயிலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மாதா கோயிலை பக்கத்திலே தான் காணியானது விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதா கோயிலை நீங்கள் தற்போது பார்க்க போறீங்க பாருங்க. மாதா கோயிலை தொடர்ந்து நாங்கள் அப்படியே அந்த காணி விடுவிச்ச பகுதிகளை அப்படி உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறோம். இந்த மாதா கோயிலுக்கு பக்கத்தில் தான் இந்த காணிகள் விடுவிச்சிருக்கிறோம். விட்ட பகுதிகளில் மக்கள் தற்போது துப்புரவு பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அப்படி உங்களுக்கு மக்கள் துப்புரவு பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காணொலியை சென்று பார்வையிடும் பாருங்கள். இந்த பகுதிகள் எல்லாம் முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தினர் குடியிருந்த பகுதியாக காணப்படுகிறது. தற்போது இந்த பகுதிகள் எல்லாம் விடுவிச்சிருக்கிறோம். விடுவித்த பகுதிகளிலே மக்கள் தற்போது விறகுகள் வெட்டி கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக எல்லாம் பெக்கோ வாகனத்தால் எல்லாம் இந்த பத்தையிலெல்லாம் பத்தையாத்தான் முதல் இந்த இடமெல்லாம் காணப்பட்டது. இப்போ மக்கள் எல்லாம் அதை அழித்து துப்புரவு பணி செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இராணுவத்தினர் இருந்த இடங்கள் விட்டிருக்கிற பாருங்க. பெக்கோ வாகனங்களால் எல்லாம் துப்புரவு பணி செய்திருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தொட்டி எல்லாம் இந்த இராணுவத்தினர் பயன்படுத்தின தொட்டிகள் கிடக்குறாங்க குளிக்கிற அதுகளுக்கெல்லாம் பயன்படுத்தின தொட்டிகள் எல்லாம் இருங்க. இராணுவத்தினர் பயன்படுத்தி குளிக்கிறதுக்கு பயன்படுத்தின தொட்டிகள். இந்தியாவிலாம் இந்த மக்கள் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். துப்புராகி இருக்கிற இடங்கள் எல்லாம் பாருங்க. இதில் கூட இடங்கள் எல்லாம் இந்த பகுதியிலெல்லாம் இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த இடங்கள் தான் இப்பெல்லாம் விடுவிச்சிருக்கிற இந்த பகுதிகளெல்லாம் அப்படி இடங்கள் வரும். இதையெல்லாம் விட்டோன்னா அந்த துப்புரவு பணி பெக்கோ வாகனத்தில் துப்புரவு செய்திருக்கிறேன். இங்கே தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது வசாபுலான் ஒட்டகப்புலம் பகுதியில் இருக்கின்ற இராணுவத்தினர் இருந்த பகுதிகள் தற்போது மக்களிடம் கையளிச்சு இருக்கிறார்கள். அந்த இடங்கள் பார்க்குறீங்க எல்லாம் பத்தியெல்லாம் தான் கிடக்கு. இந்தியாவில் கூட இடங்கள் விட்டிருக்கணுமா அப்படி தொடர்ச்சி வாங்க அப்படி எல்லாம் பத்தியெல்லாம் தான் கிடக்குது. அப்படி விடுவிச்ச பகுதியை பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தினர் குடியிருந்த பகுதிகள் எல்லாம் இதெல்லாம் முதல் கட்டிடங்கள் அவர்கள் குடியிருந்த பகுதிகளாக காணப்பட்ட பகுதிகள் எல்லாம் தரைமட்டமாக தற்போது கல் எல்லாம் பாருங்கள் எல்லாம் இடிச்சு தரைமட்டமாக்கி போட்டு தான் போயிருக்கணும்னு சொல்லினா இதெல்லாம் அவர்களுடைய ஆபீஸுகள் இருந்த பகுதிகள் குடியிருந்த பகுதிகள் தற்போது வேற வந்த எல்லாம் வெடிச்சு தரமட்டமாக இருக்கின்றது. கட்டிடங்கள் எல்லாம் அந்த இருந்த மாதிரியே அடையாளம் இல்லாமல் இருக்கின்றது. கல்லுகள் மண்ணுகள்
கல்லுகளாக தான் கிடக்கு. கட்டிடங்கள் இடந்தது அப்படி ஒன்றும் இல்லாமல் கிடக்கு. தரமட்டமாக இதில் தரமட்டமான பகுதிகளாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு தொடர்ச்சியாக எல்லாம் விடுவிச்ச பகுதிகள் தற்போது துப்புரவு பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். சுற்றி பார்ப்போம் இப்படி இப்படி இருக்குது இடங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட்டுகள் எல்லாம் இருந்தது. பொட்டில்கள் அல்புகள் போட்டிருந்த பகுதிகள் சீட்டு எல்லாம் பாருங்க எப்படி இடங்கள் எப்படி இருக்கு. இதெல்லாம் கிளப்பி இது மக்கள் வந்து காணிக்காரர் வந்து கிளப்பி இருக்கிறேன். 35 வருஷத்துக்கு பிறகு இடங்களை விட்டு இருக்கிறேன். விடுவிச்ச பகுதிகள் பாருங்க. மக்கள் சந்தோஷப்படினோம். ஏனென்றா எவ்வளோ காலத்துக்கு பிறகு தங்களோட காணிகளை பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்குதான். எவ்வளோ காலம் இந்த இடங்கள் எல்லாம் 35 வருஷமாக இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த பகுதியை விடுவிச்சது நல்ல சந்தோஷம் என்று கூறினோம். ஒரு தொடர்ச்சி இடங்கள் சுற்றி பார்ப்போம். விடுவிக்கப்பட்ட காணிகள் உள்ளுக்கும் வேறு வீடுகள் எல்லாம் இருக்குதான். உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் தூணுகள் எல்லாம் இருந்தவர்கள் இராணுவத்தினர்கள் பயன்படுத்தப்பட்ட தூணுகள். அது தொடர்ச்சி இடங்கள் எப்படி இருக்குது பார்ப்போம் வாங்க. வீடு இருக்கேண்ணே. சரி. இந்தியால பகுதியில் ஒரு வீடுகள் எல்லாம் இருக்குதான். இராணுவத்தினர் பயன்படுத்தப்பட்ட பாதைகள், அவர்களுடைய குடியிருப்புகள் அமைந்த பகுதிகள் மக்கள் பாவனைக்காக விடப்பட்டிருக்கின்றது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த காணிகள் மக்கள் பாவனைக்காக தற்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிதான் இந்த பெரிய பெரிய மரங்கள் பத்தையெல்லாம் தாங்க நாங்கள் வன்னி காடுகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பத்தையாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் அந்த தமக்கான எல்லைகள் விட்டோன்னா அந்த எல்லைகள் போட்டிருக்கணும். அதே தொடர்ச்சியாக போய் பார்ப்போம் அப்படி இருக்குறாங்க. 4-5 நாளைக்கு முதல் தானே விட்டது இந்த பகுதிகள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தினர் பயன்படுத்தின வீடுகளை பாருங்க. இவர்கள் பயன்படுத்தின வீடுகள் பயன்படுத்தி விட்ட பகுதிகள். ஒரு சீட்டுகள் ஒன்றுமே இல்லை. மக்களுக்கு அந்த குறுக்கே திறமட்டமாக தான் கொடுத்துருக்கீங்க. நோட்டு இதையும் கொடுத்துருக்காங்க. அது உள்ளூர் போய் பார்ப்போம். வீடுகளை எப்படி இருக்காங்க. பத்த காடுகளாக கிடப்பாங்க. வெடிகுண்டு கிடக்கோ இருக்க பயந்து எல்லாம் மக்கள் பாவிச்ச இடங்கள் தான். இதெல்லாம் வீட்டுக்குள்ள தாங்க மரங்கள் முளைச்சி கிடக்குது. பத்தையெல்லாம் கிடக்கு. ரூமுக்குள்ள தான் எப்படி பத்தையா கிடக்கு. ஒரு ரூம் அப்படி மெட்ட ரூமே பாருங்க. மெட்ட ரூமுக்குள்ள அப்படி பத்தையெல்லாம் தான் கிடக்கு. பத்தையெல்லாம் மரங்கள் எல்லாம் முளைச்சி மேலே பிளாட் கிடக்குங்க. மேலே ஒரு ஓடு ஒன்றுமே இல்லை. இந்த கிச்சன் பகுதிகள் கிச்சன் எல்லாம் பாருங்க எப்படி எல்லாம் பத்தையல் நாவணி பத்தையல் அதை நினைச்சிக்கலாம். அப்படி ஃபுல்லாக இல்லாதமும் பத்தக்காடுகளாகத்தான் காணப்படுகின்றது. ஒரு வீட்டை பார்த்தாங்க இப்படியே
மற்ற மற்ற வீடுகள் அப்படியே அங்காட அதிலும் ஒரு வீடு அங்கே பார்ப்போம். இல்லை இடத்தை பாருங்க எப்படி பெரிய பிரதேசங்கள்லாம் விட்டிருக்கீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு வந்து பார்க்குறீங்க 20ஆம் நம்பர் வீடு. அது எப்படி ரெண்டு பார்ப்போம் வந்து போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பட்டையெல்லாம் தாங்கிறாங்க. பற்றை காணிகளாக தான் உள்ளுக்கே போகிறார். இதை மக்களுக்கு விட்டதே இவ்வளோ சந்தோஷம். பார்த்தீங்கன்னா வீடுகளுக்குள்ள இருக்கல எல்லாம் முளைச்சுங்கிறாங்க. நம்மளோட வீட்டுக்குள்ள இருக்கல முளைச்சா அப்படி மொத்த அந்த பிராந்தைக்குள்ள அதே மாதிரி ரோடும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி கிடாது. சுற்றி வர பகுதிகள் அப்படியே அவருடைய தொடர்ச்சியஞ்சால 2-3 வீடுகள் எல்லாம் இருந்திருக்குது. எல்லா பகுதியும் இப்போ தற்போது விட்டு இருக்கணும். அங்காளங்க அப்படி காணி எல்லாம் விடுவிச்சிருக்கணும் பாருங்க. இதுக்குள்ள ஒரு வீடு தான் ரூம். நாங்கள் பார்த்த ரூம் தான் பாருங்க இப்படி வீட்டின் ரூம். இதெல்லாம் 10-7 காடுகளாக தான் கிடக்கு. இது ஒரு வீடு பாருங்க. அப்படி எல்லா இடமும் பற்றைகளாக தான் தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் இராணுவத்தினர் குடியிருந்த பகுதிகள். இப்படி தொடர்ச்சியாக சுற்றி பார்ப்போம். அவங்க அதுக்கான வீடுகள் இருந்த பகுதியெல்லாம் இந்த இடங்கள் தான் மற்ற மக்கள். எது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாத்ரூம் அதுகள் பிச்சுகள் வரும், தொட்டிகள் குளிக்கிற இதுகள் தொட்டிகளை பாருங்க, தொட்டில்களாக கிடையாது. ஓடுகளை பாருங்க, ஓடு எல்லாம் மேலே ஓடு கிடந்திருக்கு. எல்லாம் டச்சு தூளாக அப்படி தொடர்ச்சியாக சுற்றி பார்ப்போம். அப்படி இருக்குங்க. இதெல்லாம் பாருங்க கட்டுடாங்க எல்லாம் உடஞ்சி புதிதாக அப்படி வீடுகள் விடுவிக்கப்பட்ட வீடுகள் பாருங்க. 1 2 3 வீடுகள் விட்டு இருக்குன்னா அங்காளம் ஒரு வீடுகள் இருக்கு. போய் பார்ப்போம். இங்காலம் வீடுகள் விட்டு இருக்கணுமா அந்த அண்ணன் சொன்னவரால் போய் பார்ப்போம் பாருங்க. எல்லாம் 10 காடுகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்க கேம்புகள் மாதிரி போட்டு கிடந்துடாங்க. பயன்படுத்தினோட அங்கே சின்ன கொட்டை மாதிரி போட்டுருக்கீங்கன்னா எல்லாம் 10 காடுகளாக தான் கிடையாது. இல்லைடா இப்படி சுற்றி பார்ப்போம். அப்படி 10 எழுத்துலாம் போகிறோம். என்னென்ன கிடக்கு தெரியாது, போய் பார்ப்போம் தான். இப்படி பார்த்தீங்கன்னா 10 காடுகள்லாம் கூட கிடக்குது. பற்றை காணிகளுக்குள்ளாலாம் போய் கொண்டிருக்கிறான். இங்கால இராணுவத்தினர் இருக்கணும். இங்கால விட இல்லையா விடுவிச்ச பகுதியில் இங்கால அப்படியே தொடர்ச்சியை சுற்றி பார்ப்போம். எல்லாம் 10 காடுகள், மரங்கள், செடிகள் கூடுதலாக கிடக்குது. சுற்றி பார்ப்போம் வாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இராணுவத்தினர் பாவிச்ச இடங்கள் பாருங்க, வாழைகள் எல்லாம் வச்சு இராணுவத்தினர் பயன்படுத்தின இடங்களை தான் தற்போது உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். இதில் ஆட்கள் சில பேர் வந்து குடிமனைகள் இருக்கிறார்கள். இதெல்லாம் மக்கள் குடியிருந்த பகுதிகள், அதில் பிற இராணுவத்தினர் குடியிருந்து தற்போதும் இராணுவத்தினரிலிருந்து மக்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. கையளிக்கப்பட்ட வீடுகளை தண்ணி தற்போது பார்த்து காட்டியிருக்கிறீர்கள். குடியிடங்களாம் Gariban pattal hadagra Umbrella Tinar Umbrella வீடுகளை பாருங்க. இதெல்லாம் மக்கள் பயன்படுத்தி வீடுகளை பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இல்லை அந்த பன்ஸ் மாதிரி அடித்து அதில் அந்த முகாம் மாதிரி போட்டியிருந்ததை இந்த இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மிதிவெடிகள் குண்டுகள் இருந்த இடம் பகுதியாக காணப்பட்டது. அப்போ அதால் அந்த மிதிவெடி அகற்ற பணியாளர்கள், அதாவது மைன்ஸ் அவையில் வந்து துப்புரவு பணிகள் செய்து இதில் குண்டுகள் மிதிவெடிகள் இல்லை என்று சொல்லி நான் பிறகுதான் மக்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறார்கள். அப்படி தொடர்ச்சியாக எப்படி இருக்குது அந்த இடங்கள் மக்கள்கிட்ட கேட்டு பார்ப்பாங்க, அப்படி இப்படி இருக்குது இந்த இடங்கள். மற்றது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் இந்த தங்களோட காணிகளெல்லாம் விடுவிச்ச பகுதிகளில் வேலிகள் எல்லாம் அடைச்சி கொண்டிருக்கிறேன் பாருங்க. அந்த துப்புரவு செய்துட்டு வேலி அடைச்சி எல்லையல் போட்டு கொண்டிருக்கிறேன். அவற்றையும் கேட்டு பார்ப்பேன், என்னென்ன மாதிரி இப்படி இடங்கள் இப்படி எவ்வளோ காலத்துக்கு பிறகு விட்டுச்சிட்டு இருக்கிறேன் அது தொடர்பாக அவற்றையும் கேட்டு அந்த காணொலிகளையும் அப்படி உங்களோட அந்த காணொலியை இணைக்க போகிறோம். வேலை செய்து கொண்டிருக்கிறேன், அப்படியே கேட்டு பார்ப்போம். இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்ட பகுதியிலே தற்போது மக்கள் அவர்களுடைய அந்த குடியிருப்பு பகுதியில் வசித்த மக்கள் தமது அந்த காணிகளுக்கான எல்லைகளை போட்டு கொண்டிருக்கிறோம். எல்லைகள் இப்போ போட்டு கொண்டிருக்கிற இவ்வளோ இடமும் பார்க்க மாட்டேங்க. முதல் காணி ஃபுல்லாக இராணுவத்தினர் குடியிருந்த பகுதி இதால் நடந்து எல்லாம் போயினோம். இராணுவத்தினர் நாங்கள் தினமும் இதால் கோயிலுக்கு செல்ல சென்னது ஆலயத்துக்கு போவோம். போவேக்கு இந்த பகுதியெல்லாம் கூட இராணுவத்தினர் குடியிருந்த பகுதிகளாக காணப்பட்டது. தற்போது மக்கள் பாவனைக்காக இந்த இடங்கள் விடுவிக்கப்பட்டு இப்போ அந்த வேலிகள் அடைச்சி கொண்டிருக்கின்ற பாருங்க. தொடர்ச்சியாக அந்த வேலிகள் முட்கம்பிகளை அதை போட்டு நமக்கான இந்த எல்லைகளை போட்டு வேலை செய்து கொண்டிருக்கணும். இவ்வளோ இடம் பெரிய பிரதேசம். ஒட்டகப்புலம் பகுதியிலே அப்படி குடிமனைகள் அப்படி இடங்களை தான் வேலையில் செய்து கொண்டிருக்கின்றனர். அண்ணா வணக்கம். இதுல என்ன என்ன எத்தனை ஏக்கர் விட்ட வேண்டாம்? 20 ஏக்கர். 20 ஏக்கர். எப்போ விட்டவ? 4ஆம் தேதி. 4ஆம் தேதி. இதெல்லாம் ஃபுல்லாக முதல் இராணுவத்தினர் குடியிருந்த பகுதிகளோ? அதுதானே கொட்டில் வீடுகள் இருந்த முதல் வீடுகள் இருந்த பகுதிகள். அது முதல் வீடு இருந்தது. நீங்கள் முதல்லாம் சின்ன எல்லாம் இந்த இடமோ? இல்லைண்ணா, இந்த இடமெல்லாம் முதல்ல எப்படி இருந்த அந்த இடங்கள் அதை பற்றி சொல்லுங்களா? இதெல்லாம் பத்தியா தான் கிடக்கு. இப்போ முதல்ல எப்படி இருந்த வீடுகள் எல்லாம்? வீடு இருந்த எத்தனை குடியிருப்பு பகுதியில் இருந்திருக்கு? எத்தனை மக்கள் இருந்திருப்பீங்க? இருந்திருக்கு. எத்தனை வீடுகள் அப்படி கூட வீடுகள் எல்லாம் இருந்திருக்கு? நான் உடைச்சி போடாங்க வீடு. நீங்க முதல்ல எல்லாம் வீடுகள் இருந்த பகுதி இந்த 35 வருஷத்துக்கு பிறகு தான் வீட்டு உடைச்சி எடுத்துருக்கோம். உடைச்சி பண்ட் அடிச்சு விட்டுருக்கோம். பண்டா ஆமி கேம்புலாம் ஒட்டகப்புலத்துல இப்படி முதல்ல எல்லாம் இந்த இடங்கள் எல்லாம் இப்படி இருந்தது. இந்த இடம் நல்ல செந்தளிப்பாக நல்ல சந்தோஷமாக ஆக்டிவாக இருந்த இடங்கள் இவராங்கள் எல்லாம் ஒரு முரண்பாடும் இல்லாம எங்களுக்கு இன்னும் முரண்பாடுன்றே தெரியாமல் இருந்த இடங்கள் எல்லாம் நல்ல இடமாக இருந்த இடங்கள் எல்லாம். இந்த இடத்துல எல்லாம் வீடுகள் முதல் இருந்ததோ? நிறைய வீடுகள் இருந்த இடம். இதுக்குள்ள
நிறைய நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள ஒரு 80 வீட்டுக்கிட்ட இருந்திருக்கு. நாங்கள் அரைவாசி பேரும் ஓரளவுக்கு இடம்பெயர்வு ஒரு கொஞ்சம் பேருக்கு சான்ஸா வந்துச்சு வெளிநாட்டுக்கு போக. மற்றவைக்கு அது எதிர்மறையா போச்சு. எதிர்மறையா போச்சு. விளையாட்டு போகாத ரொம்ப சிக்கலா போச்சு. கஷ்டமா போச்சு. இந்த மண்ணை ஒழுங்காக இருக்கும் வரைக்கும் ஒரு ரன்னிங் கண்டிஷன், ஒரு வாழ்க்கை ஒரு ஒழுங்காகவே போய்கொண்டிருந்தது. எங்களுக்கு இடம்பெயர்வு ஒரு முக்கிய பிரச்சனை, போர்ன்ற பிரச்சனை அதோட முக்கியம். அதை விமர்சிக்க முடியாத போர்ன்ற பிரச்சனை அதை விமர்சிக்கலாத அதுக்குள்ள ஒரு முக்கிய பிரச்சனை. அதால கலந்து நாங்கள் யார் இவையும் சரி, வயவான சென்றல் வயவான சந்தி சரி, ஒட்டப்பலாது சரி, உங்களும் இந்த தேசத்தில் ஆக்கள் எல்லாரும் இந்த மண்ணை விட்டுட்டு ஓடின ஆக்கள் தான் எல்லாரும். ஓடி போய்தான் திரும்பி வந்தது. திரும்பி வரைக்கல இதைத்தான் பார்க்க முடியாது. காட்டை தான் பார்க்க, காடுகள் தரமட்டமான பகுதியை தான் பார்க்கக்கூடியதா இருக்கு. வேறு எதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை. இங்க இதை பார்த்துட்டு வேதனைப்பட்டு கொண்டு போயிட்டு இனி நாங்கள் திருத்தி எடுத்து செய்வோம்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு விலை கொடுக்க வேண்டி வரும். முதல்ல எல்லாம் அந்த வீடுகள் கஷ்டப்பட்டு வீடு கட்டினவைக்கு 35 வருஷத்துக்கு பிறகு இந்த இடத்துல வந்து அவர் வீடு கட்டின இடங்கள் எல்லாம் தற்போது தரைமட்டமா இருக்கேங்க அந்த மக்களுக்கு ஒரு மன வேதனையா இருக்கும். கேட்க போனா கட்டி கொடுக்க மாட்டாங்க. அவைய உடைச்ச வீடு அவைதான் கட்டி தரவானும். நியாயமா பார்க்க போனா அவை உடைச்ச வீடு அவைதான் கட்டி தரவானும். என்னது சாட்டுன்னா போரை சாட்டி யுத்தத்தை சாட்டி போட்டு யுத்தத்துக்குள்ள அழியப்பட்டதுன்னு சொல்லினா. மற்றது இப்ப அரசாங்கமும் மற்ற நீங்கள் விளையாட்டு போனீங்கள் உங்களோட எங்கட வீடு அப்போ எங்கட வீடு கட்ட வேணுமெண்டா எங்கட வீடு. நாங்கள் எப்படி வசதியா இருந்தாலும் பிரச்சனை எங்கட இழந்ததை நீங்க மீட்டு தாங்க. அதுதான் நாங்க கேட்கிறோம். வெளிநாட்டுக்கு போயிருக்கோம், வசதியா இருக்கா, உங்களுக்கு எனக்கு வீடு என்று கேட்கிறாங்க. இது இடங்களுக்கு பெருசா மகிழ்ச்சியாக இல்லை. ஏன்னு சொன்னா இப்ப எல்லாம் ஒரு நிரந்தரமான நிலையில அரசியலும் இல்லை, அரசாட்சியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. என்கிற பொருள்கள் கூட முந்தி 90களுக்கு முதல் ஓரளவு வசதியாக வரக்கூடிய விவசாயம். இப்ப விவசாயத்தால கூட தடுப்பு நிலையில நிற்குது. அன்றைக்கு மச்சவெளிகளை பாத்தீங்கன்னா தெரியும். நாங்கள் 11ஆம் ஆண்டில இருந்தே போராடி கொண்டிருக்கின்றோம் உங்களோட விவசாய பிரச்சனைகளுக்காக வேண்டி. அன்றைக்கு மச்சவெளியில வச்சு அவர் சார கூட்டி கொண்டு வந்து வச்சு எங்களை பிரச்சனையை சொல்லப்பட்டது. ஆனா அவையாலும் கதைச்சு ஒன்றும் செய்யல. நாங்கள் நிறைய அடிபட்டோம். நாங்கள் 11ஆம் ஆண்டில இருந்து நிறைய அடிபட்டோம். எங்களுக்கு உருளைக்கிழங்கு கிளை இவை இந்த கைக்குள்ள மொத்த திணிப்பு இருக்கும். அந்த விளைச்சலும் மொத்தம் இருக்கும். ஒரு நாளைக்கு தேவையான கிழங்கு இதுவும் இருக்கும். அரசாங்கத்தை கேட்க போனா அவன் மூச்சு காட்ட மாட்டான். அந்த டைம் தான் இறக்குமதியை செய்வான். இறக்குமதியை செய்து எங்கட பொருள் என்ன செய்யுது, எங்கட பொருள் வரைக்கும் நாசமாக்குறான். கீழ்நிலையில விளை பொருள்கள் இந்த விலையில கீழ்நிலையில கொண்டு வரான். எந்த பொருளா இருந்தாலும் வெங்காயமாக இறக்குமதி செய்யாட்டி இறக்குமதி செய்ய வேண்டாம் என்று நாங்கள் சொல்லல. இறக்குமதி வரிய கொஞ்சம் கூட்டுங்க. வரியை கூட்டினா எங்கிற பொருளும் சம அளவுக்கு போகும். நாங்கள் உங்களை இறக்குமதி செய்யாம சொல்லி முழுமையா சொல்றது எங்களுக்கு அதிகாரம். ஆனா வரிய குடும்பம் அங்க தென்னிலங்கைக்கு செய்யற மாதிரி எங்களுக்கு செய்யும். எங்களை வேறுபடுத்தி பார்த்து தென்னிலங்கை வேறுபடுத்தி பார்த்து விவசாய மக்களா இருந்தாலும் கூட எந்த பொருளாதார பிரச்சனையா இருந்தாலும் கூட எங்களை தென்னந்த இந்த பாருங்க உப்பு பிரச்சனை கேட்டது. ஆனவோ உப்பு பிரச்சனை உப்பு. ஆனா நாங்கள் வச்சிருக்க விரும்பல. எல்லாம் இலங்கைக்கு போய்தான் நூலிடம் போய்தான் அந்த இப்போ வெளிப்படையா வெட்ட வெளிச்சமா கேட்கிறாங்க. என்ன படவோதி இந்த பொருள் படவோதிக்கு மட்டும்தானே சொந்தம் மட்டும் கேட்கிறாங்க. கேட்க முடியாது. நாங்கள் விட்டு கொடுத்த பொருள் வேலைகள் எல்லாம் நாங்கள் பிடிச்சி வைக்கலாதானே. அரசாங்கம் சம்பளத்தை கொடுத்து வேலை செய்ய அரசாங்கம் அதை எடுக்கலாம் தான். எடுத்து ஒருநிலைப்படுத்தி தான் பேருந்து பேக்கெட் பண்ணி எங்களுக்கு அனுப்புறாங்க. ஆனா இப்ப பேரை கூட மாத்திட்டாங்க. உப்புன்ற பேரை கூட மாத்திட்டாங்க. ஆனர உப்புன்ற பேர் இல்லை. உலகத்தரமான சீமெண்ட் ஃபேக்டரி மாதிரி ஆனர உப்பு தரமான உப்பு. ஆனா இப்ப ரஜர் ஒன்று சொல்லி போடுறாங்க. ரஜர் ஒன்று போடுறாங்க. அது எங்களுக்கு ஒரு தாக்கமானது. யாரு கேட்டாலும் பிரச்சனை தீராது, நாங்கள் கேட்டாலும் பிரச்சனை தீராது. நாங்கள் செய்கிறோம், அரசாங்கம் செய்கிறோம், அரசாங்கம் போடுறது பேர் தான் எடுபடும். அப்படி சொல்லிக்கொண்டு இருக்காங்க. என்ன செய்வோம்? எங்கட வேலை இதுகள் எல்லாம் எங்கட வேலை. எங்களால ஒன்றும் செய்யலாதான் இல்லை. நாலாவட்டத்துல ஒளி உலகங்கள் இந்த பிரச்சனையை பார்க்க மாட்டேன் சொல்லிக்கணும். எல்லாத்தையும் நோக்கமா பார்க்க மாட்டோம். அதை குட்டினாலும் அரசாங்கத்துக்கு குட்டு போட்டிருந்தாலும் எங்களை பிரச்சனை தீர வேண்டாம். அரசாங்கத்துக்கு குட்டு போட்டிருந்தாலும் ஒரு நிலைக்கு கொண்டு வரல. அப்படி என்று இல்லை. உலகமும் பார்க்கிற இல்லை. உலகமும் தங்களோட சுயநலத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். எங்களுக்கு இங்க கிட்ட அழுகி கொண்டு அழுகி போய் கிடக்குறோம். நாங்க
அழுகி போன பிரச்சனையை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. சரிங்க, இதுகள் கூட விடுபட்டது எங்களுக்கு இப்ப பெரிய சந்தோஷம் வண்டியில. காலத்துக்கு பிறகு விடுபடுறீங்க, எங்களை பயன் தரக்கூடிய காலத்துக்கு விட இல்லை. அதான் இப்ப விட்டு போட்டுட்டு இனி இந்த இடங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செய்யறதுக்கு நிறைய ரிஸ்க் இருக்கணும் ஜனங்கள். பாருங்க, அங்கால விடுபட்டுக்கு அங்கால கொஞ்சம் வீடு கட்டி அதுக்குள்ள இருக்குகள். இது மற்ற இடம் பெயர்ந்ததுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் எங்கேயோ வாடகைக்கோ எங்கேயோ வீட்டை எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்த விட்டுட்டு உடனடியா வந்து செய்யற போறதும் இல்லை. நாட்செல்லும் உடனடியா வந்து செய்யற போறதும் இல்லை. நாட்செல்லைகளை அதை மற்ற கிடையாது கேட்கணும்னு சொன்னா, நீங்கள் விடம் விட்டாச்சு, நீங்க வந்து இருங்கோ. கேட்கறது நியாயம். எங்கிற அகல் கேட்கற இடம் விட்டாச்சு, நீங்க வந்து இடம் விடையில இருந்தது போராட்டம் வச்சீங்க, இடம் விட்டாச்சு. ஆனா தோட்டம் பண்ணாலும் செய்வாங்க, நல்ல பிரச்சனை. இங்க பார்க்கறது போனா நிறைய தோட்டம் வந்துருச்சு. அதுல பப்பாய் தோட்டம் வந்திருக்கு, இதுக்குள்ள எல்லாம் தோட்டம் வந்துருச்சு. காடா கிடந்த இடம் கிராமமா வந்துருச்சு. அதுல கொஞ்சம் இடம் இது நான் கிராமமா இருந்த இடம் தான் இப்ப காடா போய்க்கிறேன். காடா கிடந்த இடம் கிராமமா வந்துச்சு. கிராமமா இருந்தா இந்த காடா போய்க்கிறேன். சரி, சரி, அப்போ போட்டு ஓகே.